கண் பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுக்கிறார். ஏன்? பிதா அதை விரும்புகிறார். வியாதி சுகமாக வேணும் என்று பிதா விரும்புகிறார். 38 வருஷமா படுத்து கிடக்கிறவனை படுக்கை எடுத்துக்கிட்டு நடன்றாரு. ஏன்? பிதா அதை விரும்புகிறார். வியாதியஸ்தன் சொஸ்தமாக வேணும் என்பதை பிதா விரும்புகிறார். அவர் நம்முடைய யெகோவா ஈரே, அவர் நம்முடைய எல் ஷதாய், போதுமானவர்களும் மிகவும் அதிகமானவர். போதுமானவர் இல்லை, போதுமானவருக்கும் மிகவும் அதிகமானவர். ஹல்லேலூயா. கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் சத்தியா, கர்த்தாவேவும் போன்றாதே, உந்த ஞானமாழ்கடல் போன்றதே, பாதம் பணிவே கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் கர்த்தாவேவும் நிதி பர்வதம் போன்றாதே, உந்த ஞானமாழ்கடல் போன்றதே, பாதம் பணிவே உள்ளமெல்லாம் அன்பால் நிறைக்கின்றேன், உம்மிழவே இளைப்பாறுதல், ஆத்துமாவை உந்தன் நன்மையால் நிரப்பி, பேரின்ப நதியால் என் தாகத்தை கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் வார்த்தை சத்தியா, கர்த்தாவேவும் நிதி பர்வதம் போன்றதே, உந்த ஞானமாழ்கடல் போன்றதே, பாதம் பணிவே உள்ளமெல்லாம் அன்பால் நிறைக்கின்றீ, உம்மிழல்ய இளைப்பாறுதல், ஆத்துமாவை உந்தன் நன்மையால் நிரப்பி, பேரின்ப நதியால் என் உள்ளமெல்லாம் உள்ளமெல்லாம் அன்பால் நிறைக்கின்றீ, உம்மிழல்ய இளைப்பாறுதல், ஆத்துமாவை உந்தன் நன்மையால் நிரப்பி, பேரின்ப நதியால் என் தாகத்தை தீர்ப்பவரே, உள்ளமெல்லாம் அன்பால் நிறைக்கின்றீ, உம்மிழல்ய ஆத்துமாவை உந்தன் நன்மையால் நிரப்பி, பேரின்ப நதியால் என் தாகத்தை, இன்னொரு முறை உள்ளமெல்லாம் உள்ளமெல்லாம்
என் இளைப்பாறுதல். ஆத்துமாவை உந்தன் நன்மையால் நிரப்பி பேரின்ப நதியால் என் தாகத்தை மைண்ட் எப்படி வேலை செய்யறதுன்றதை பற்றி ஒரு நல்ல இது வேத வசனம். ஒரு பெரிய வேலையே இங்க நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இங்க நடக்குது. என்ன ப்ராஜெக்ட்? பலத்த அரண்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. முன்ன கடவுள் அறியாத காலத்தில் தப்பு தப்பா நினைச்சு, தப்பு தப்பா யோசிச்சு, தப்பு தப்பா நம்முடைய அபிப்பிராயம் ஆக்கி கொண்டு இதுதான் வழி, இதுதான் சரின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருந்தோம். அந்த எண்ணங்கள்லாம் தகர்த்து எறியப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்த பிறகு இப்பொழுது எண்ணங்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது, புதிய எண்ணங்கள் உருவாகிறது, புதிய காரியங்கள் நம்முடைய மனதில் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய வசனத்திலிருந்து உண்டாகிறது. நமக்கு இந்த வசனம் இந்த புதிய எண்ணங்களை நமக்குள்ள கொண்டு போயிட்டு புதிய கனவுகளை உருவாக்குகிறது, புதிய கனவுகளை உண்டாக்குகிறது. இந்த கனவுகள் உருவாகும் போது நமக்குள்ள ஒரு சில ஆசைகள் உருவாகிறது. இப்படிதான் மைண்ட் வேலை செய்து பாருங்க. புதிய எண்ணங்கள், அது புதிய காட்சிகளை நம்ம காண வைக்குது. நம்முடைய வாழ்க்கை மாறுறதை நம்ம பார்க்க முடியுது. முன்ன அப்படிலாம் யோசித்தது இல்லை, இப்போ யோசிக்கிறோம். முன்ன எண்ணி பார்த்தது கிடையாது, இப்போ அந்த விதத்தில் எண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் எண்ணங்கள் மாறுது, இப்போ உயர்வான எண்ணங்களாக மாறுது. இப்படிதான் பாருங்க, தாவீது ஒரு ஆசையை வச்சா மனசுல, தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு ஆசை அவனுக்கு. நான் உங்களுக்கு காமிச்சேன், தேவன் அவன் ஆலயத்தை கட்ட சொல்லலை. சிலர் நினைக்கிறாங்க கர்த்தர் சொன்னாதான் செய்யணும், இல்லைனா செய்யக்கூடாது. கர்த்தர் அவனுக்கு எங்க சொன்னார், சொல்லலையேன்றாங்க. ஆனா சொல்லாத கர்த்தர் அவனத்துல வர்றாரு, அப்படியே சொல்றாரு, கட்ட சொல்லி நான் சொல்லல, இருந்தாலும் நீ கட்ட நினைச்சது நல்லது அப்படின்றார். கட்ட நினைச்சது நல்லது. அவர் சொல்லலை கட்ட சொல்லி, ஆனா இவன் நினைக்கிறான் கட்டணும்னு, இவன் ஆசைப்படுறான், இவன் கனவு காண்றான். கர்த்தர் சொல்றாரு அது நல்லது என்று. ஏன் சில சொல்றான் கர்த்தரே சொல்லலைங்க, இவன் கட்டலான்னு நினைக்கிறான், ஆனா கர்த்தர் அதை நல்லதுங்கிறாரு. அவர் சொல்லாம எப்படி நல்லதுன்னலாம். நான் சொல்றேன், அவர் டைரக்டா சொல்லலைனாலும், ஆலயத்தை கட்டு அப்படின்னு சொல்லலைனாலும், இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமான காரியம்ன்றதை அவன் கண்டுபிடிச்சிட்டான். பொதுவா எப்படி கண்டுபிடிச்சான்? தேவாலய ஆசரிப்பு கூடாரம் ஒன்றை போட சொன்னார் கர்த்தர். முதல்ல தேவாலயெல்லாம் வர்றதுக்கு முன்னாலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தப்போ வனாந்திரத்தின் வழியாக போனப்ப இவங்க ஆராதிக்கிறதுக்கு ஆசரிப்பு கூடாரம் ஒன்றை உருவாக்க சொன்னார். அது எப்படி இருக்கணும்னு டிசைன்லாம் காமிச்சார். கிளீனாக அதன்படி டிசைன் பண்ணி டெம்பரரியாக போர்ட்டபுளாக போராடலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண சொன்னார். அதை கொண்டு விட்டு பிரயாணம் பண்ணுறாங்க. வனாந்திரத்தில் பண்ணும்போது அங்கங்கே தங்கும்போது, பாளையம் இறங்கும் போது அதை மத்தியில் வைக்கிறாங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்தை. அதை சுற்றி 4 திசையிலும் 3 கோத்திரங்களாக தங்குகிறார்கள். எந்த கோத்திரம் எந்த திசையில் இருக்கணுன்றதையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். சொல்லியிருக்காரு எங்கே எந்தெந்த கோத்திரம் எந்தெந்த திசையில், கிழக்கில் யார், மேற்கில் யார், வடக்கில் தெற்கில் யாருன்னு சொல்லி 12 கோத்திரத்தையும் கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணி இங்கே தான் இருக்கணும்னு இருக்காரு. அப்போ இந்த காரியங்களை அவன் தாவீது காண்கிறான். அதில் அவனுக்கு என்ன விளங்குது? கடவுள் பரலோகத்தில் இருக்க விரும்புகிற அப்படி ஜனங்கள் மத்தியில் இருக்க விரும்புகிறார். அவர்களோட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். அவர்களுக்கு நடுவில் இருக்க விரும்புகிறார். இதுதான் கடவுளுடைய உள்ளம். மனுஷனை தமக்காகவே உண்டாக்கினார். ஆதாம உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வச்ச போது அந்த குளிர்ச்சியான வேலையில் அவனோடு அவர் அங்கே உலாவுகிறார். அப்படிப்பட்ட தேவன் இவர் ஜனங்க மத்தியில் இருக்க விரும்புகிறான்னு சொல்லி என்ன பண்றான்? இப்போ கானான் தேசத்துக்கு வந்தாச்சு. இந்த நல்ல தேசத்தை கர்த்தர் தந்திருக்காரு, நல்ல வாழ்க்கையை தந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடு மேய்க்கிறவனை தூக்கி கர்த்தர் பெரிய ராஜாவாக்கி இருக்கிறார். திருமண பக்கம்லாம் வெற்றி வாழ்வு உண்டாயிருக்குது, நல்ல காரியங்கள்லாம் நடந்திருக்குது. அதனால கர்த்தருக்கு இப்போ அவருடைய ஆசையை நான் நிறைவேற்றணும். அவருடைய விருப்பம் எனக்கு புரியுது, அவருடைய உள்ள எனக்கு புரியுது. அவருக்கு ஜனங்க மத்தியில் இருக்கணும்னு தான் விருப்பம். ஆகவே நம்முடைய ஊரில் நம்முடைய நாட்டில் மத்தியில் கொண்டாந்து ஒரு தேவாலயத்தை கட்ட போறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு தேவாலயத்தை என்விஷன் பண்ணுகிறான், கற்பனை பண்ணுகிறான். அந்த ஒரு ஆசை அவனுக்குள்ள உண்டாகிறது. கடவுள் இதை விரும்புவாருன்னு, கடவுள் இதை விரும்புவாருங்கிற
ஆசை உண்டாகிறது. அதன் மூலமாக தான் அந்த தேவாலயத்தை உண்டாக்குறான். உண்டாக்குறது மட்டும் இல்லை, அதை ரொம்ப லேவிஷா, ரொம்ப ஆடம்பரமான ஒரு தேவாலயமாக உருவாக்குறதுக்காக அவன் எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறான். அவன் காலத்தில் அது உருவாகலை, அவனுடைய மகனுடைய காலத்தில் அது உருவாச்சு. ஆனால் கனவு இவன்ட்டு தான் வந்தது, மகன் அதை நிறைவேற்றி வைக்கிறார், அது தேவனுடைய திட்டம். அப்போ கனவு இவன்ட்டு வருது, கடவுள் அதை அங்கீகரிக்கிறார், நல்லதுன்றார். அது ரொம்ப ஆடம்பரமாக பண்ண பார்க்குறான். அந்த ஆடம்பரத்தையும் கர்த்தர் எதுக்கல. எதுக்கு இவ்வளோ வெள்ளி பொண்ணெல்லாம் எதுக்கு செலவழிக்கிற? இதெல்லாம் உனக்கு ரொம்ப கொழுப்பெடுத்துருக்கு, இதெல்லாம் செய்யக்கூடாதாக்கும், இப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. அவங்க என்னென்னா ஒரு பைசாவுக்கும் கணக்கு போடுவாங்க, போட்டு இது எப்படி தான் செலவழிக்கணுமாக்கும், இது எப்படி தான் பண்ணுமாக்கும். அவங்க நினச்சிக்கிறாங்க கடவுள் இந்த சின்ன ஒரு நோட் புக் வச்சுட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, இந்த ஒரு பைசா கணக்கு எழுதுகிற கடவுள் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப கஞ்ச பிசுனாரி மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒன்று ரூபா 25 காசு. நீ ஏன் அந்த பொங்கல் 25 ரூபா பொங்கல் சாப்பிட்ட? நீ 20 ரூபாய்க்கு கொண்டு விற்கிது, அதை வாங்குறத 5 ரூபா மிச்சமாகுமே. இப்படி கணக்கு பார்க்குற ஆண்டவர்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை பற்றி ஒரு தப்பான எண்ணம் அவங்களுக்கு. என்னன்னா, ஏழை ஆண்டவர் இவர் அப்படின்னு. தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரணவனாக இருந்தான், ராஜாவானா, பெரிய செல்வந்தனானான். வேதம் சொல்லுது செல்வந்தனானான், பெரிய செல்வந்தன். எந்த அளவுக்குன்னா மகன்கிட்ட சொல்கிறான், உனக்கு வெள்ளி பொண்ணெல்லாம் வச்சுருக்கேன், 100 கோடி ரூபா பொறுமான வெள்ளி பொண்ணை கொடுக்குறான் பாருங்க தேவாலயத்துக்குன்னு. கொடுத்துட்டு சொல்கிறான், இன்னும் நிறையா வச்சுருக்கிறேன், எண்ண முடியல, குவிச்சு வச்சுருக்கேன்றான். எப்படி பாருங்க, ஆடு மேய்க்கிறேன் பேசுகிற பேச்சா இது? குவிச்சு வச்சுருக்கேன், எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ, கடவுளுக்கு தானே, எவ்வளோ வேணும் எடுத்து நல்லா போட்டு செய், எதையும் மிச்சப்படுத்தாது, எல்லாம் என்ன வேணுமோ அவனுக்கு அவ்வளோத்தையும் எடுத்து கடவுளுக்கு போடு. மனசு பாருங்க, அதுதான் கடவுளுக்கு பிடிக்குது. அவன் மனசு, கடவுள் எவ்வளோ பெரியவர், அவருக்கு இதெல்லாம் சும்மா அற்பம். இந்த 100 கோடிக்கணக்கான ரூபாய்க்கான வெள்ளி பொண்ணெல்லாம் சும்மா ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சும்மா சாதாரண கதை. என் தேவன் பெரியவர், இவ்வளோ வெள்ளியும் பொண்ணையும் கொடுத்தவர், இதெல்லாம் நான் அவருக்காக செலவழிச்சு கட்டணும்னு நான் ஏழையாக போகிறதில்ல. நான் முன்னை விட நல்லா அவன் கத்தர் எனக்கு முன்ன கொடுத்ததை விட 1000 மடங்கு தருவார், அதை பற்றி கவலை நல்லா போட்டு செய்கின்றான். எல்லாத்தையும் கொடுக்குறேன் கத்தருக்கு, 100 கோடி தரேன் நான், போட்டு செய்கின்றான். எப்படி மனம் பாருங்க, இந்த வெளிப்பாடு, கத்தர் யார், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு உண்டான ஒரு மனுஷனுக்கு பெரிய காரியம் செய்யணும், அதை நல்லா செய்யணும், கடவுளுடைய மகிமைக்காக செய்யணும். இது ஒரு தரித்திர ஆண்டவர் இல்லை, இது ஏழை ஆண்டவர் இல்லை, ஏழை கடவுள் இல்லை, இவர் பெரியவர், இவருடைய நாம மகிமைப்படுகிற அளவுக்கு செய்யணுன்ற ஒரு பெரிய தரிசனம் உண்டாகிறது. நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட தரிசனம் நிறைய பேருடைய உள்ளத்தில் உண்டாக வேண்டியதாக இருக்குது. எங்கிருந்து இதெல்லாம் உண்டாச்சு? அவனுக்கு கடவுளுடைய வார்த்தையில இருந்தா உண்டாகிறது. கடவுளுடைய காரியங்களை அவன் அறிந்து கொள்கிறான். அவன் சங்கீதத்தெல்லாம் வாசித்து பாருங்க, அவன் தான் சொல்றான், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரத்தில் நடப்படுகிற மரத்தை போல இருப்பான், இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், தன் காலத்தில் தன் கனியை தருவான், செய்வதெல்லாம் வாக்கி. இப்படி விவரிக்கிறான் பாருங்க. அவனுக்கு விளங்குது கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக வர்ற ஆசீர்வாதம் என்ன, வெளிப்பாடு என்ன அப்படிங்கிறது விளங்குகிறது பாருங்க. அப்ப இந்த வெளிப்பாடை பெற்றவனாக அவ்வளவு பெரிய ஒரு லாவிஷ் ஆடம்பரமான ஒரு தேவாலயத்தை கட்டுறதுக்கு அவன் முற்படுகிறான். தேவன் எவ்வளவு அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவருடைய ஐஸ்வர்யம் ஆஸ்தியும் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தவனாக அவன் செய்கிறான் எல்லாத்தையும். அப்ப எல்லாருடைய உள்ளத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு தரிசனமும் ஒரு தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடும் உண்டாக வேண்டும். கர்த்தர், நீங்க விசுவாசிக்கிற கர்த்தர் பெரியவர். நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதை நம்ம ஞாபகம் வைக்கணும் பாருங்க, அது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். சிலர் தங்களுடைய கலாச்சாரம் தங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விட்டாங்க, தங்களுடைய குடும்ப பின்னணி, தங்களுடைய பொருளாதார பின்னணி, தங்கள் வளர்ந்து வந்த பின்னணி, இதெல்லாம் தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விட்டுட்டாங்க. அது ரொம்ப தூரம் போயிடுச்சு பாருங்க. எனக்கு சரி, சிலர் எப்படின்னா அந்த காலத்தில் ரொம்ப, அவங்க தாத்தா காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, தாத்தா காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அப்போ அந்த கஷ்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நல்லா 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அந்த புத்தி மட்டும் எந்த புத்தியாக இருக்குது? அந்த தாத்தா காலத்து புத்தியா இருக்குது. அதனால சிலர் சொல்கிறாங்க, பெருமையாக சொல்கிறாங்க, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா,
நான் இன்னைக்கும் 200 ரூபாய்க்கு 4 ஷர்ட் இல்லாமல் வேற ஷர்ட் நான் வாங்குவதே கிடையாது. ஏன்பா அப்படி? எங்க தாத்தா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த கஷ்டத்தை நான் மறக்கல. அது எவ்வளவு தியானம் பண்றாங்க பாருங்க. அந்த கஷ்டத்தை, இந்த கஷ்டத்தை நான் மறக்கல. கர்த்தர் சொல்றார், அந்த கஷ்டத்தை மற. நான் கஷ்டத்தின் தேவன் அல்ல. கர்த்தர் சொல்றாரு, நான் பெரியவர். என்ன நீ இப்ப அறிஞ்சிக்கிட்டு இருக்க? என்கிட்ட வந்திருக்கிற, உனக்கு எதிர்காலம் பிரகாசமா இருக்குது, நீ நல்லா இருக்க போற. இப்ப எண்ணங்களை மாத்து, வேற விதமா சிந்தி, மேல வா, வேற விதமா யோசி அப்படின்னா இந்த எண்ணம் மாறவே மாறாது. அப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும்? அந்த கஷ்டம், அந்த கஷ்டத்தை அடிப்படையில் தான் எல்லாம் செய்யுது. இப்போ 2 லட்ச ரூபா சம்பாரிச்சா கூட அந்த 200 ரூபாய்க்கு 4 ஷர்ட் எங்கன்னு தேடி போய் அதை அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்து அதை போட்டுக்கிறதுலாம் அவங்களுக்கு பெருமையா இருக்குது ஒழிய, அதாவது அந்த அந்த மனப்பான்மை மாறவே மாட்டேங்கிறது. ஒரு நல்ல காரியத்தை அனுபவிக்க கூட அவங்களால முடிய மாட்டேங்குது. ஏன்னு சொன்னா அந்த இது மாற மாட்டேங்குது. தாவீது மாறிட்டான் பாருங்க. அவன் சின்ன சொற்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஒரு ஆடு மேய்க்கிறவன். நல்லா யோசித்து பாருங்க. நம்ம ஊர்ல ஆடு மேய்க்கிறவன் யோசித்து பாருங்க. கொஞ்சம் ஆடு தான் மேய்ச்சிட்டு இருந்தான், இப்ப ராஜாவாயிட்டான். நல்ல காலம் ஆடு மேய்க்கிற புத்தி இப்ப இருந்ததுன்னு அப்படி இருக்கும் பாருங்க. ஒரு ராஜாவுக்கும் ஆடு மேய்க்கிற புத்திக்கும் சம்பந்தமே இருக்காது. ராஜாவா இருந்துக்கிட்டு ஆடு மேய்க்கிறவன் மாதிரி யோசிக்க கூடாது. ராஜாவா இருந்துக்கிட்டு இப்ப ராஜா மாதிரி யோசிக்கிறான். அவன் சொல்றான், இந்தா ஒரு 500 கோடி வச்சுக்கோ, கட்டு. இந்த உனக்கு இன்னும் வேணுமா? வெள்ளியும் போனாங்க, நல்லா கொட்டி கொட்டி வச்சிருக்கேன். எவ்வளோ நீ எண்றதுக்கு டைம் இல்லை, அப்படியே குவிச்சு வச்சிருக்கேன். எவ்வளோ வேணுமா எடுத்துக்கோ, மரச்சாமான் வேணுமா எடுத்துக்கோ, எல்லாம் வச்சிருக்கேன், எல்லாம் ஏராளமான சாமான். அப்படி பேசுறான். பேச்சே வித்தியாசமானதா இருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை மனசுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. பாருங்க, இவன் தான் அதை யோசித்து செய்யறான். கர்த்தர் அவனுக்கு சொல்லல, ஆனா கர்த்தர் அதை கண்டிக்கல. நீ செய்யறது நல்லதுன்றார். நீ ஆலயத்தை கட்டுறன்னு நினைச்சே பாரு, அது நல்லது. ஆனா நீ கட்ட மாட்டேன், மகன் கட்டுவான். நீ நினைச்சது நல்லது, அது நடக்கும்ன்றார் கர்த்தர். அப்ப ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், இது நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறது. எப்படி தேவனுடைய சித்தத்தை பாருங்க, தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறிந்து அதை நிறைவேற்றுவதற்காக தான் மனம் போய்தாகணுன்றாங்க. அப்ப எப்படி நம்ம தேவனுடைய அந்த பரிபூர்ண சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறோம்? எப்படி நிறைவேற்ற போறோம்? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒவ்வொரு நாள் எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே இன்னைக்கு காப்பி குடிக்கலாமா, டீ குடிக்கலாமா, ஏன்னா அதையும் கேட்டுக்குவோம் ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு சிக்கனா மட்டனா அதையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்குவோம். நான் இங்கே போகலாமா போகக்கூடாதா, இந்த ஆள்கிட்ட பேசலாமா பேசக்கூடாதா. சிலர் அவங்களுடைய ஆவிக்குரிய இது ரொம்ப ஓவரா போயிடுச்சு. எல்லாமே அப்படியே கத்துட்டு அப்படியே கேட்டு கேட்டு எதாவது கேட்ட என்ன சொல்றாங்க, இயேசுவை பற்றி வாசித்து பாருங்கயா. யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அது மாதிரியே தான் அடியேன் இருக்க விரும்புகிறேன். யோவான் 5:19 எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அதாவது பிதா என்ன செய்யறாருன்னு இவர் பார்க்கிறாரோ அதை மட்டும் தான் செய்வாராம். இவர் வேற எதுவும் தாமா ஒன்றும் செய்யறதே செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அப்படின்னு எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இயேசு எப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா, ஆண்டவரே காப்பியா டீயா சிக்கனா மட்டனா சொல்லிடும். ஆண்டவரே இன்னைக்கு நான் எங்கெங்க போனோம், எந்தெந்த ஊர் போனோம், கப்பர்நகமா சமாரியாவா எங்க போனோம் லிஸ்ட் போட்டு கொடுத்துறோம். ஆண்டவரே யார் யார் வீட்டுக்கு போகலாம், எங்க போகக்கூடாது, யார் யார்கிட்ட பேசலாம், யார் யார்கிட்ட பேசக்கூடாது, போன் அடிக்குது அதை எடுக்கலாமா கூடாதா. நான் விளையாட்டு சொல்றதை நீங்களாம் நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஆள்லாம் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். நான் கவனிங்க, அவங்க செய்யறத பார்த்தீங்கன்னா, அடே அப்பா, ஒரு போன் அடிச்சா கூட கத்துட்டு கேட்கிறாரு பாரு. அவரு போன் அடிச்சோன்னு கர்த்தர் சொல்லுவார். இப்படிதான் இயேசு செஞ்சாருன்னு அவங்க சொல்றாங்க. தாமாய் ஒன்றும் செய்யல, பிதா எதை செய்ய காண்கிறாரோ அதே இவரும் செய்தார், தாமா ஒன்றும் செய்யல அப்படின்றத அப்படி இன்டர்பிரட் பண்றாங்க. நான் கேட்கிறேன், இதுதான் வியாக்கியானம் பண்ண, இதுதான் நியாயமான வியாக்கியானம்? அதுக்கு நான் கேட்கிறேன், இப்படிதான் அதை வியாக்கியானம் பண்ணுமா? அப்படி வியாக்கியானம் பண்ணீங்கன்னா ரொம்ப அன்றியல் ஆயிடும். அதுல எந்த விதமான அர்த்தமும் இருக்காம போயிடும். அதை யாரும் ஃபாலோ பண்ணவே முடியாது. அதை போய் நான் பிரசங்கம் பண்ணிருந்தேன்னா இங்க இருக்க ஒரு ஆள் கூட அதை ஃபாலோ பண்ணவே முடியாது. எல்லாம் கிறுகு பிடிச்சு போயிடும்.
நான் கேட்கிறேன்ல, அதுதான் அவனுடைய வியாக்கியானமா? அவர் தாமா ஒன்றும் செய்யாம பிதா எதை செய்ய காண்கிறாரோ அதையே செய்கிறார், தாமா ஒன்றும் செய்வதில்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த அர்த்தம் அதுதானா? நான் சொல்கிறேன் அதான் இருக்க முடியாது, நியாயமே கிடையாது. ஒன்னொன்னு ஒரு சின்ன சின்ன காரியத்தையும் அவர் அப்படியே பார்க்கிறாரு. அங்க பிதா ஒரு பார்வையற்றவனுக்கு பார்வை தர்றதை பார்க்கிறார், உடனே இவரும் பார்வையை தர்றார். அவர் எப்படி என்ன செய்யறாரோ அதே பார்த்து இவர் செய்யறார். பிதா எந்த ஊருக்கு போறாருன்னு பார்க்கிறாரு, இவரும் அதே ஊருக்கு. அப்படி அர்த்தம் இது அப்படி எடுக்க முடியாது. பின்ன எப்படி எடுக்கிறது? நான் சொல்றேன் எப்படி எடுக்கணும், எப்படி இது அர்த்தம் புரிந்து கொள்ளணும். பைபிளை இன்டர்பிரட் பண்ண கத்துக்கணும். பாருங்க, இது எப்படி எடுக்கிறது நான் சொல்றேன். இயேசு பிதாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறார், பிதாவுடைய உள்ளத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறாரு, பிதாவுடைய விருப்பங்களை புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதை புரிந்து வைத்துக்கிட்டவரா பிதாவுக்கு எது பிடிக்கும், பிதாவுக்கு எது பிரியம், பிதா எதை நல்லதுன்னு நினைக்கிறாரு, பிதாவுடைய பரிபூர்ண சித்தம் என்ன, அவருக்கு எது பிடிச்சதுன்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாள் எந்திரிச்ச உடனே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். இன்னைக்கு என் வாழ்க்கையை நான் இப்படிதான் வாழ்வேன், பிதாவுக்கு பிடிச்சமான வேலையை செய்வேன், பிதாவுக்கு பிடிச்சதே செய்வேன், அவர் செய்யாத ஒண்ணு நான் செய்ய மாட்டேன், அவர் ஈடுபடாததில் நான் ஈடுபட மாட்டேன், அவர் போக முடியாத இடத்துக்கு நான் போக மாட்டேன், அவர் விரும்பாத காரியங்களை நான் செய்ய மாட்டேன், அவர் எதை விரும்புகிறாரோ அதையே தான் நான் செய்வேன். கண் பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுக்கிறார். ஏன்? பிதா அதை விரும்புகிறார். வியாதி சுகமாக வேணும் என்று பிதா விரும்புகிறார். 38 வருஷமா படுத்து கிடக்கிறவன படுக்கை எடுத்துக்கிட்டு நடன்றாரு. ஏன்? பிதா அதை விரும்புகிறார். வியாதியஸ்தன் சொஸ்தமாக வேணும் என்பதை பிதா விரும்புகிறார். அற்புதம் அடையாளங்கள்லாம் செய்யறாரு, பிசாசை விரட்டுறாரு, எல்லாம் செய்யறாரு. ஏன் அதை செய்யறாரு? ஒரு பிசாசை பிடிச்சவனை பார்க்கிறாரு, பார்த்தவன ஆண்டவரே எப்படி இவனை அப்படியே விட்டுலாமா, இல்லை இவனை அப்படி கேட்கல. அவரு சிலர் அப்படி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, அவர் சொல்லனா நான் செய்ய மாட்டேயா, ஜெபம் பண்ண மாட்டேன். நான் ஒரு ஆள் ஜெபம் பண்ண கேட்டா இவர் உடனே சொல்றாரு, இல்லை கர்த்தர் எனக்கு சொல்ல நான் செய்ய மாட்டேன், ஏன்னா அவர் சொல்லணும் நான் செய்ய மாட்டேன். அப்போ உனக்கு என்ன நாளெல்லாம் உட்காந்து அவர் சொல்லிட்டு இருப்பாரா? சிக்கனா மட்டனா காப்பியா டீயா பஸ்ஸா ஆட்டோவா எல்லாம் சொல்லிட்டே இருப்பாரா? அதெல்லாம் அதனுடைய அர்த்தம். பிதாவுக்கு எது பிடிக்கும், எது பிரியமானது, எது அவருடைய பரிபூர்ண சித்தம்னு அறிஞ்சு வச்சிருந்து அதையே ஒவ்வொரு நாளும் அவர் செய்தார். அதுதான் அதனுடைய அர்த்தம். தாமாய் ஒன்றும் செய்யாம, அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் தாமா வரல, அது அவரிடத்திலிருந்து வரல, அவரை ஏதோ ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது உள்ள. அவருக்கு ஏதோ ஒன்று எது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? பிதாவுடைய விருப்பம், பிதாவுடைய சித்தம், அவருடைய பரிபூர்ண சித்தம். கர்த்தருக்கு எது பிடிக்கும், தேவனுக்கு எது பிடிக்கும், தேவன் அதை விரும்புகிறார். அது அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய செய்கை எல்லாம், அவருடைய செய்த அற்புதங்கள், சுகமாக்குனது, போனது வந்தது பேசுனது எல்லாம் பிதா என்ன பேசுவாரோ அதை தான் இவர் பேசுறாரு. பிதா என்ன செய்யறாரோ அதைத்தான் இவர் செய்வார். பிதாவுக்கு பிரியமானதையே தான் இவர் நடப்பிக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க அதுதான் சரியான வியாக்கியானம்? நம்ம வியாக்கியானம் நமக்கே அர்த்தமாகுதான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஹலோ, இப்படி சொல்றமே, இது நமக்கே அர்த்தமாகுதான்னு யோசித்து பார்க்கணும். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார், நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார், நித்திய
நீக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோணிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனுக்கு அளிப்போம் சீயோன் மலையின் மீதிலே. தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோணிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனுக்கு அளிப்போம் சீயோன் மலையின் மீதிலே. நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்தி